நாடகத்திற்குள் செல்வோம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது சரஸ்வதி அம்மன் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவர்கள் இரு மாநிலங்களுக்கும் 2 பாகமாக பிரித்து கொடுக்க இந்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேகருக்கும், அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கும் கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மன் பரம்பரையான விவசாய நிலம் பெரிய மகன் சேகருக்கும், அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் சிறிய மகன் கணேசுக்கும் கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாள் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் பெரிய மகன் சேகருக்கும், சரஸ்வதி அம்மன் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாள் பேரில் வங்கியில் ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்க மாட்டாது. ஏனெனில் அவரது இறுதி காலத்தில் அவர் கை கொடுக்கும் என இந்நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், யார் உங்கள் 2 பேரில் உங்கள் அம்மாவை பார்த்துக்க போகிறோம்? ஐயா, நான் தான் எங்கள் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, நானே எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேயா. இல்லையா, நான் தான் எங்கள் வீட்டுக்கு கடைசி பிள்ளை, நானே எங்கள் அம்மாவை கடைசி வரை பார்த்துக்கிறேயா. சரஸ்வதி அம்மாள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கிக் கொள்ளலாம் என்று இந்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்நீதிமன்றம் கலைகிறது. அம்மா வாங்கம்மா. போனா போனா இங்க வாவே, யார் வந்திருக்கான்னு பாருவே. வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உட்காருங்கத்த, நான் போய் காப்பி போட்டுட்டு வரேன். உங்கள் அம்மாவை உங்கள் தம்பி வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நீயா அப்படி பேசுகிற? சும்மா விளையாடாதியா, போய் சட்டு புட்டுன்னு போய் சமைக்கிறதுக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. இந்தாங்கத்த காப்பி. உங்ககிட்ட நான் அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்க நான் கேட்டேன், போட்டுக்கோ ஒரு நல்ல நகை தானே கேட்டேன். என்கிட்ட காசு இருந்தால் வாங்கி தர மாட்டேனா? அடுத்த மாதம் என் தங்கச்சி கல்யாணம், அதனால் எனக்கு போட்டுக்கோ ஒரு நல்ல நகை வேணும். கோர்ட்டில் உங்கள் தம்பிக்கு 50 நகையை தூக்கி கொடுக்க சொன்னாங்களாம், இவங்களும் தூக்கி கொடுத்துட்டாங்களாம். உங்கள் அப்பாவிட்ட அந்த ஓட்டக்காரை விற்று எனக்கு ஒரு நல்ல நகையை வாங்கிட்டாங்க. இந்த காரை விற்க முடியாது, எங்கள் அப்பாவோட கௌரவத்துக்காக இருக்குது. அப்போ என் கௌரவம் உங்களுக்கு பெருசாக தெரியலையா? என்ன ஒரு மனுஷியாக கூட பார்க்குறது இல்லையா? ஏம்மா அழுகாதம்மா, அந்த காரை விற்க முடியாதம்மா. அந்த காரு அவர் 40 வருஷம் ஒழிப்புமா. அந்த காரை போய் எப்படிம்மா விற்கிறது? ஏப்பா சேகரு, அந்த காரை மட்டும் விற்கிறேன்லாம் முடிவெடுத்துடாதப்பா. அந்த காரு உங்கள் அப்பாவோட 40 வருஷம் உழைப்புப்பா. அந்த காரு இந்தாப்பா, பேங்கில் கிடக்கிற காசு எடுத்து இவளுக்கு நகை வாங்கி கொடுப்பா. அட சும்மா இருமா. என் புள்ளம்மா வேணா எனக்கு தாங்குமாப்பா. இந்தாப்பா. அம்மா பார்த்து வாங்கம்மா. என்ன ஜனனி, ஷாம் குட்டி, நல்லா இருக்கீங்களா? என்ன ஜனனி, ஷாம் குட்டி, நல்லா இருக்கீங்களா? பாட்டி. அம்பிகா, எங்கள் அம்மா வந்திருக்காங்க, வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? கேட்டேன் நான் குறைஞ்சா போயிடுவா. உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். ஏன்பா அம்பிகா கோவமா இருக்கா? அவள் அப்படிதாம்மா. நீங்கள் உட்காருங்கம்மா. வீட்டை வேறு மாதிரி மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எல்லா பணத்தையும் மூத்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். உன் மனசில் என்னதே நினச்சிக்கிட்டு இருக்க? மூத்தவன் மட்டும்தான் பிள்ளை, அப்போ நான் இல்லையா? அம்பிகா அம்பிகா, அம்மாவுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணு. இருக்கிறது 2 ரூம். ஒன்று நாம யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று கெஸ்ட் யாராவது வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். உங்கள் அம்மாவை ஹால்லே தங்கிக்க சொல்லுங்கள். திடீர்னு கெஸ்ட் யாராவது வந்தால் ஹாலில் தங்க வச்சு தானே ஆகணும். அப்போ சொன்னாதான் அவங்க தப்பாக நினைப்பாங்க. அதுக்கு தான் அவங்க இப்போலேருந்தே ஹால்லே தங்கி கேட்டோம். வேணாம்பா, பாட்டி. மொட்டை மாடியில் துணி காயுது, அதை போய் எடுத்துட்டு வாங்க. நான் போறேம்மா. ஏ ஜனனி, உன்ட்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் அடுத்தவங்க யூஸ் பண்ணதே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு.
அவங்க வாய் வச்சு ஊதுறதுல நீ வாய் வச்சு ஊதுற. இட் இஸ் நாட் ஹைஜீனிக் டு ஹேவ் சென்ஸ். இப்போ உட்காந்து ஹோம்ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா செய் போ. ஏங்க மாச கடைசி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இங்க அரிசி வச்சிருக்கேன், மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வாங்க. இப்போதாம்மா குளிஞ்சு கூட்டினே, கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டாரேம்மா. 1 மணிக்கெல்லாம் மில்லை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ போனால் தான் அரைச்சிட்டு வர முடியும். நான் போகிறேம்மா. மாசம் வேற பிறந்துருச்சு, நான் போய் என்ன சொல்ல போறேனோ. ஏப்பா சேகரே, என்னாலே முன்ன மாதிரிலாம் இல்லைப்பா, காலு கையெல்லாம் வலிக்குதுப்பா. வாப்பா ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம். அம்மா நான் இருக்கிற டென்ஷன்ல நீ வேறம்மா, வேணா காசு கொடு, வேணா போய் பார்த்துருவாம்மா. சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசாக்காதம்மா, வயசான இப்படிதாம்மா. சரி பண்ணி போய் உன் வேலையை பாருப்பா. சேகரு எந்திரியா, சாப்பிட்டு படியா. ஐயோ என் மயனுக்கு காய்ச்சடிக்குது. இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே கூட்டிட்டு போறேன்னு தெரியலையே. அது நீ வந்து சொல்லணும்ல. ஐயோ காய்ச்சல் அடிக்குது, இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே கூட்டிட்டு போறேன்னு தெரியலையே. என்னம்மா என்னாச்சு? என் மயனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுயா, இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே கூட்டிட்டு போறதுன்னே தெரியலையா. மூணாவது தெருமா, முதல் வீடுமா, டாக்டர் வீடு. ரொம்ப நன்றிம்மா. டாக்டர் என் மயனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது டாக்டர், என்னன்னு பாருங்க டாக்டர். என் மயனுக்கு என்னாச்சு டாக்டர்? இல்லைம்மா, சும்மா ஜாதான ஜுரம் தாம்மா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிரும். இது யாருன்னு தெரியுமா? இவங்க தான் சேகரோட அம்மா. சேகர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. என்னங்க, நீங்க வாங்கி கொடுத்த நகையை பார்த்து என் தங்கச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி? என்னை மன்னிச்சிருங்க அத்தை, இந்த விஷயம் மட்டும் ஊருக்கே தெரிஞ்சா என் மானமே போயிருத்த. உங்க மகளா நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க அத்தை. என்னம்மா ஆச்சு? இப்படி சொந்த மக வீட்டில் இப்படி யாராச்சும் திருடுவாங்களா? இது எங்கேயாச்சும் நடந்திருக்கா? இப்படி உசுரோட இருக்கிறதுக்கு நீங்கள் நாடு கட்டு செத்துடலாம். அம்மா அவங்கள பார்த்துக்கிட்டதுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. மண்மையை மூஞ்சிலே முடிக்காதம்மா. இப்போ சந்தோஷமா? சேகரு கணேசு அம்மாவை பார்த்தியா? காலையிலேருந்து அம்மாவை காணா. என் கையும் ஒல்ல காலும் ஒல்ல. இங்கே வரலனே. அப்போ அம்மா எங்கே போயிருப்பாங்க? அண்ணே ஸ்டெல்லா மேடம் ஒருத்தவங்க இருப்பாங்க, அங்கே எதுவும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேனே. இந்த யோசனை எனக்கு தெரியலையே. வாங்கண்ணா இங்கே போய் பார்ப்போம். சிஸ்டர் இங்கே வாங்க. இவங்களை மந்த்லி செக்கப்லாம் கரெக்டாக பண்ணணும். இவங்களுக்கு மந்த்லி செக்கப்லாம் கரெக்டாக பண்ணணும். நான் எப்போல்லாம் கேட்குறேனோ எங்கள் ரிப்போர்ட் என் டேபிளில் இருக்கணும், சரியா? ஓகே சிஸ்டர். சிஸ்டர் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இவங்களை எப்பயாவது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? ஓ எஸ் தெரியுமே. 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களும் இவங்க கணவரும் சேகரை தத்தெடுத்தாங்க. இவனுக்கு இன்னொரு தம்பி இருக்குன்னு தெரிஞ்சும் அவனையும் தத்தெடுத்துட்டு போனாங்க. இப்போ இவங்க தத்தெடுத்துட்டு போன 2 மயனும் இவங்களை அனாதையாக விட்டுருச்சு. ஆனால் இப்போ இவங்க அனாதை இல்லை, இவங்க தத்தெடுத்துட்டு போன 2 மயனும் தான் அனாதை. என்ன சிஸ்டர் சொல்றீங்க?
அம்மா உங்க வாழ்க்கையே பிச்சையா போட்டீங்களேம்மா. நாங்க உங்களை தெருவுல விட்டுட்டோமேம்மா. அம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா வீட்டுக்கு போவோம். மன்னிச்சுக்கோங்கம்மா. அம்மா அம்மா